ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு கன்னட கிரைம் ட்ராமா மூவி. படத்தோட பேர் செஃப் சிதம்பரா. படத்தோட ஒன் லைன் என்னென்னா, ஹீரோ தன்னோட ப்ராப்பர்ட்டியை வச்சு ஒரு பிஸ்னஸ்மேன் கிட்ட கடன் வாங்கி மாட்டிக்கிறாரு. அந்த பிஸ்னஸ்மேனோட ஒய்ஃபு ஹீரோ கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. தன்னோட பிரச்சனை சால்வ் ஆகணும்னு நினச்சி பிஸ்னஸ்மேனோட ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு ஹீரோ டிசைட் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோவே பெரிய சிக்கலில் மாட்டிக்கிறாரு. இதுக்கு மேலே சொன்ன சஸ்பென்ஸ் போயிடும். ஸோ ஹீரோ அப்படி என்ன சிக்கலில் மாட்டினாரு, அதுலேருந்து எப்படி வெளியே வரான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தெலுங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு பஞ்சர் ரிப்பேர் கடை வச்சிருக்கிற ஒரு மெக்கானிக்கை காட்டுறாங்க. இன்னைக்கு பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு ஒரு பை நிறைய ஆணி எடுத்துகிட்டு போய் ரோட்டில் கொட்டுறாரு. அந்த பக்கமாக வர வண்டியோட டயரு ஆணியால் பஞ்சர் ஆச்சுன்னா இவர் கடைக்கு தானே வந்தாகணும், அதனால தான் அப்படி பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கார் அந்த பக்கமாக வருது. ரோட்டில் கிடந்த ஆணியால் ஸ்கிட் ஆகி அப்படியே கவுந்துருது. இந்த சீனை கட் பண்ணிட்டு ஒரு ஆர்ஃபனேஜை காட்டுறாங்க. ஆதரவில்லாத குழந்தைகள் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. சடனாக ஒரு 10 ரவுடிஸ் வந்து குழந்தைங்களெல்லாம் பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. ஆர்ஃபனேஜை காலி பண்ண சொல்லி இன்சார்ஜ் கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. இவ்வளோ கலவரத்துலையும் ஒருத்தர் மட்டும் கேஷுவலாக குக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா வேற யாராக இருப்பார்? இவர் தான் படத்தோட ஹீரோ செஃப் சிதம்பரா. ரவுடிஸ் அடிச்சு போட்டு குழந்தைங்களோட சேர்த்து அவங்களுக்கும் சாப்பாடு போடுறாரு ஹீரோ. என்ன பிரச்சனைன்னு இன்சார்ஜ் கிட்ட ஹீரோ கேட்குறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பணக்காரர் கிஃப்டாக கொடுத்த நிலத்துல தான் இந்த ஆர்ஃபனேஜ் இருக்கு போல. ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணாதனால இந்த இடத்த அந்த பணக்காரோட பையன் திரும்ப எடுத்துக்க நினைக்கிறாராம். அவரோட பேர் அவினாஷ். அவர் தான் ரவுடிஸையும் அனுப்பி வச்சிருக்காரு. ஆர்ஃபனேஜை காப்பாற்ற ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு 15 லட்சம் தேவைப்படுறதுனால குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆகுமோன்னு இன்சார்ஜ் கவலைப்படுறாரு. உங்கள் என்ன நல்லதாக இருக்கிறனால நல்லதே நடக்கும், கடவுள் இந்த குழந்தைங்களை கைவிட மாட்டார்னு ஹீரோ ஆறுதல் சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹீரோ நடத்திக்கிட்டு இருக்க பீச் சைடு ஹோட்டலையுமே அந்த அவினாஷ் தான் அபகரிக்க நினைக்கிறாரு. ஏன்னா ஹீரோ ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸை வச்சு அவினாஷ் கிட்ட கடன் வாங்கியிருக்கார் போல. அடுத்த சீனில் அவினாஷை காட்டுறாங்க. இவரை பிஸ்னஸ் மேன்னே சொல்கிறேன். அடி வாங்கிட்டு வந்த ரவுடிஸை பிஸ்னஸ் மேன் திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு லேடி அங்கே வராங்க. இவங்க பேர் மோனா, பிஸ்னஸ் மேனோட செகண்ட் ஒய்ஃபு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபே இறந்துட்டாங்க போல. மோனாவை பார்த்ததும் ரவுடிஸ் எல்லாரும் சைட் அடிக்கவும் பிஸ்னஸ் மேனு ரவுடிஸுங்களை போக சொல்லிடுறாரு. பிஸ்னஸ் மேனும் மோனாவும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஹீரோ அங்கே வராரு. ஹீரோக்குன்னு இருக்கிற ஒரே சொத்து அந்த பீச் சைட் ஹோட்டல் தான். 25 லட்சம் கொடுத்தாதான் டாக்குமெண்ட்டை தருவேன், இல்லைன்னா ஹோட்டலை கொடுத்துருன்னு பிஸ்னஸ் மேன் சொல்லியிருக்கார் போல. ஹீரோவால் பணத்தையும் அரேஞ்ச் பண்ண முடியல, ஹோட்டலையும் விட மனசில்ல. அதனால ஹீரோ 1 மாதம் டைம் கேட்டு ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. மோனா ஹீரோக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்த மாதம் பணத்தை கொடுத்துட்டு காஃபி சாப்பிட்டுக்கன்னு பிஸ்னஸ்மேன் ஹீரோவை அனுப்பி வச்சிடுறாரு. அடுத்த சீனில் ஒரு இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. ஒரு வயசானவர் குடிச்சிட்டு ட்ரக் ஓட்டிட்டு வரவும் அவரை கான்ஸ்டபிள் பிடிச்சி இன்ஸ்பெக்டர் கிட்ட கூட்டிகிட்டு வராரு. இன்ஸ்பெக்டர் அந்த வயசானவரோட பாக்கெட்டில் அந்த பணத்தை எடுத்துக்கிறாரு. வயசானவர் கெஞ்சியுமே இன்ஸ்பெக்டர் இறக்கமே காட்டல. பணத்துக்கு அலையிற கேரக்டர் போல. இவருக்கு பிஸ்னஸ்மேன் கால் பண்ணுறாரு. ஆர்ஃபனேஜ் நிலத்தை எடுத்துக்கிறதுக்காக ரவுடிஸை அனுப்பி கலாட்டா பண்ண ஐடியா கொடுத்ததே இன்ஸ்பெக்டர் தான். அது ஒர்க் அவுட் ஆகலன்னு பிஸ்னஸ்மேன் சொல்கிறாரு. சரி கவலைப்படாதீங்க, நாளைக்கு வரேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இப்போ மோனாக்கு ஒரு கால் வரவும் பிஸ்னஸ்மேனுக்கு தெரியாமல் தனியாக போய் பேசுகிறாங்க. அது யாருன்னு பார்த்தா மோனாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு பேர் விக்கி. பிஸ்னஸ்மேனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி மோனா இவர் கூட பழகியிருப்பாங்க போல். விக்கி கல்யாணம் ஆனவர்னு தெரியாமல் மோனா கொஞ்சம் க்ளோஸாக வேற பழகியிருக்காங்க. இப்போ அந்த ஃபோட்டோஸை வச்சு விக்கி மோனா கிட்ட பணம் கேட்டு மிரட்டுறாரு. 10 லட்சம் கொடுத்தா அடுத்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு விக்கி சொல்ல மோனாவும் சரி அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிஸ்னஸ்மேனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா மோனாவால் இதே மாதிரி சொகுசாக வாழ முடியாதுல்ல. அடுத்த சீனில் ஹீரோ ஒரு டீ கடையில் உட்காந்துருக்காரு. அப்போ மோனா ஹீரோக்கு கால் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் பற்றி பேசணும்னு சொல்கிறாங்க. டீ கடைக்கு எதிரிலேயே காரில் உட்காந்து ஹீரோவை பார்த்துக்கிட்டே தான் மோனா பேசுகிறாங்க. ஹீரோ மோனா கிட்ட போய் என்ன விஷயம்னு கேட்குறாரு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் உங்கள் கைக்கு வரும்னு மோனா சொல்கிறாங்க. ஹீரோ ஃபஸ்ட்டு தயங்குறாரு. இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் கிடைக்கணும்னு ஒத்துக்கிறாரு. விக்கி மோனாவோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாருல, அந்த மேட்டரை ஹீரோ கிட்ட மோனா சொல்கிறாங்க. மோனாவால் விக்கிக்கு பணம் கொடுக்க முடியும், ஆனால் விக்கி அதோட விட போகிறது இல்லைன்னு மோனாக்கு தோணுது. அதனால் விக்கியை ஹீரோ கிட்ட அனுப்ப போகிறாங்களாம். விக்கி கிட்டேருந்து ஃபோட்டோஸை வாங்கிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு மோனா சொல்லவும் ஹீரோவும் சரின்னு சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்க்கு விக்கி வராரு. மோனாவோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நீ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப விக்கிக்கு கால் வருது. விக்கி காலை பால்கனியில் போய் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. கால் பண்ணது விக்கியோட ஒய்ஃபு. எதுக்கு எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கேன்னு விக்கி கோவமாக பேசுகிறாரு. அப்போ விக்கியோட பேண்ட் பாக்கெட்டில் இருந்து இன்னொரு ஃபோன் ஸ்லிப் ஆகி கீழே போயிட்டு இருந்த குப்பை வண்டியில் விழுகுது. இதை விக்கி கவனிக்கல. திரும்ப வந்து சோஃபாவில் உட்காந்து டேபிளில் ஹீரோ வச்சிருந்த கடலையை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்போ கடலை தொண்டையில் சிக்கி விக்கிக்கு மூச்சு திணறுது.
ஹீரோ பதறி போய் தண்ணி கொண்டு வரதுக்குள்ள விக்கி அசைவே இல்லாம கிடக்குறாரு. அதை பார்த்து ஷாக்கான ஹீரோ கொண்டு வந்த தண்ணி கிளாஸை கீழே போட்டுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே தொண்டையில சிக்கி இந்த கடலை வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் விக்கி நார்மல் ஆகுறாரு. எங்க நீ செத்துட்டியோன்னு நினைச்சேன்னு ஹீரோ சொல்ல, பணம் கிடைக்காம அவ்வளோ சீக்கிரம் நான் சாக மாட்டேன்னு விக்கி சொல்றாரு. அப்ப தரையில சிந்தி கிடந்த தண்ணியில கால் வழுக்கி விக்கி விழுந்துறாரு. உடஞ்ச கிளாஸ் பீசஸ் மேல ஃபோர்ஸா விழுந்தனால தலையில அடிபட்டு ரத்தம் வருது. பார்த்தா விக்கி ஸ்பாட்லேயே அவுட்டு. ஷாக்கான ஹீரோ ஏன் வீட்டுக்கு வந்துதான் நீ சாகணுமான்னு மனசுக்குள்ளே புலம்புறாரு. ஸ்லிப்பாகி விழுந்து செத்துட்டான்னு சொன்னா யாருமே நம்ப போறதில்ல. அதனால நைட் ஆனதும் பாடியை டிஸ்போஸ் பண்ணலான்னு ஹீரோ டிசைட் பண்றாரு. விக்கியோட பாடியை இழுத்துட்டு போய் பெட்ரூம்ல மறைச்சு வைக்கிறாரு. அடுத்து தரையில இருக்கிற ரத்தக்கரையை கிளீன் பண்ணி முடிக்கிறப்ப காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. கதவை திறந்து பார்த்தா அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி பேத்தியோட வந்திருக்காரு. ஏதோ அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கணுமா? செக்ரட்டரி ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கிற கேப்ல அவர் கூட்டிட்டு வந்த இந்த குழந்தை பெட்ரூம்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணிக்குது. அதை பார்த்ததுமே ஹீரோக்கு பதட்டமாகுது. பெட்ரூம்க்கு உள்ள இருந்து லாக் பண்ணிட்டா கதவு ஜாம் ஆயிடுமா. அதனால குழந்தையால கதவை திறக்க முடியல. செக்ரட்டரி அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரையும் ஹெல்ப் கூட்டிட்டு வராரு. பெட்ரூம் லாக்கை உடைச்சு கதவை திறக்கிறாங்க. என் பெட்ரூம்குள்ள நான் தான் போவேன்னு சொல்லி மற்ற யாரையும் உள்ள விடாம ஹீரோ மட்டும் போய் குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறாரு. அடுத்த சீன்ல ஒரு டானை காட்டுறாங்க. பெங்களூர் அண்டர்வேர்ல்ட் டான்னு இவரை பத்தி இவரே பெருமையா பேசிக்கிறாரு. இவரோட ஆளுங்க விக்கி எங்கன்னு கேட்டு ஒருத்தரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. விக்கியும் டான் கிட்ட வேலை செஞ்சவர் தான் போல. டானோட ஆளுங்க இப்ப அடிச்சிட்டு இருக்கிறது ஒரு மொபைல் ரிப்பேர் பண்ற டெக்னீஷியனை. நேற்று டானோட போனு ஃபால்ட் ஆகவும் அதை ரிப்பேர் பண்றதுக்கு இந்த டெக்னீஷியனை கூட்டிட்டு வந்ததே விக்கி தான். டானோட ஃபோனை டெக்னீஷியன் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே டான் வெளியே கிளம்பி போயிருக்காரு. அதனால டெக்னீஷியன் ஃபோனை ரிப்பேர் பண்ணி முடிச்சதும் அதை விக்கி கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ விக்கியும் மிஸ்ஸிங், டானோட ஃபோனும் மிஸ்ஸிங். அதனால தான் விக்கி எங்கன்னு கேட்டு டெக்னீஷியனை போட்டு அடிக்கிறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்க டான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃபோனை கண்டுபிடிச்சி கொடுத்தா ரிவார்ட் தரேன்னு டான் சொல்ல, ஃபோனில் அப்படி என்ன முக்கியமான விஷயம் இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. டானுக்கு அதை சொல்றதுல விருப்பம் இல்லை. இருந்தாலும் பணம் கிடைக்குதுன்னு ஃபோனை கண்டுபிடிச்சி கொடுக்குற டீலுக்கு இன்ஸ்பெக்டர் ஒத்துக்கிறாரு. உடனே சைபர் கிரைம்க்கு கால் பண்ணி விக்கியோட ஃபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்கிறாரு. விக்கி தான் ஹீரோட அப்பார்ட்மெண்ட்டில் இறந்து கிடக்கிறாருல, செஃப் சிதம்பரமோட அப்பார்ட்மெண்ட்டில் தான் விக்கியோட லொக்கேஷன் காட்டுதுன்னு இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. உங்கள் ஃபோனோட வரேன்னு டான் கிட்ட சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் போகிறாரு. இதே நேரம் ஹீரோ விக்கியோட பாடியை ஒரு பிளாஸ்டிக் கவரில் சுற்றி பெட்டுக்கு அடியில் இருக்கிற ஸ்டோரேஜ் ஏரியாவில் வைக்கிறாரு. அப்போ காலிங் பெல் சவுண்டு கேட்குது. பெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து கதவை திறந்து பார்த்தா ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. இந்த நேரம் பார்த்து வரவும் ஹீரோவால் சந்தோஷப்பட முடியல. கேர்ள் ஃப்ரெண்டு நேராக பெட்ரூம்க்கு போய் பெட்டு மேலே உட்காந்துக்கிட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மறுபடியும் காலிங் பெல் சவுண்டு கேட்குது. ஹீரோ போகிறதுக்குள்ளே இன்ஸ்பெக்டரே வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறாரு. விக்கி எங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க ஹீரோ திருன்னு முழிக்கிறாரு. விக்கியோட பைக்கு கீழே நிற்கிறதையும் கேட் ரெஜிஸ்டரில் ஹீரோவோட ஃப்ளாட் நம்பரை விக்கி எழுதியிருக்கதையும் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. சிசிடிவியை செக் பண்ணதில் விக்கி வந்தது மட்டும்தான் இருக்குது, போனதில்லை. இதெல்லாம் வச்சு விக்கி ஹீரோவோட வீட்டில் தான் இருக்கணும்னு இன்ஸ்பெக்டர் கெஸ் பண்ணுறாரு. ஹீரோக்கு உண்மையை சொல்கிறத தவிர வேறு வழியே இல்லை. கேர்ள் ஃப்ரெண்டு பெட்ரூம்லேருந்து எந்திரிச்சு போனதும் ஹீரோ இன்ஸ்பெக்டரை கூட்டிகிட்டு பெட்ரூம்க்கு போகிறாரு. பெட்டை தூக்கி விக்கியோட டெட் பாடியை ஹீரோ காட்டுறாரு. இவனை என்னடா பண்ணி வச்சிருக்கன்னு இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகுறாரு. விக்கி ஸ்லிப்பாகி விழுந்த விஷயத்த ஹீரோ சொல்ல, இதெல்லாம் யார் நம்புவாங்க? டெட் பாடியை அழகாக பேக் பண்ணி வச்சிருக்கே, உனக்கு 10 வருஷம் ஜெயில் கன்ஃபார்ம்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. நான் எதுவுமே பண்ணலன்னு ஹீரோ கெஞ்சி பார்க்குறாரு. விக்கி கிட்ட இந்த மொபைல் எங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க ஹீரோ அதை எடுத்து காட்டுறாரு. இந்த கொலையை மறைக்க 20 லட்சம் வேணும்னு ஹீரோ கிட்ட இன்ஸ்பெக்டர் ஒரு டீல் பேசுகிறாரு. அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போகிறதுன்னு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இன்னொரு கொலை வேணாலும் பண்ணிக்க, நாளைக்கு பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு கேஷை ரெடியாக வைன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் போகிறாரு. போலீஸ் எதுக்கு வந்துட்டு போனாங்கன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்க சும்மா ப்ராப்பர்ட்டி விஷயமானு சொல்லி ஹீரோ சமாளிக்கிறாரு. அடுத்து நைட் டைமில் ஹீரோவும் கேர்ள் ஃப்ரெண்டும் உட்காந்துருக்கிறப்ப காலிங் பெல் சவுண்டு கேட்குது. கதவை திறந்து பார்த்தா 3 கேர்ள்ஸ் வந்திருக்காங்க. இவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட கலீக்ஸு. இன்னைக்கு கேர்ள் ஃப்ரெண்டோட பர்த்டே போல் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இருந்த டென்ஷனில் ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டோட பர்த்டே கூட மறந்துட்டாரு. இப்போ தான் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஹீரோ விஷ் பண்ணவே செய்கிறாரு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு 10 நிமிஷத்தில் ரெடியாக வந்தாருன்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறாரு. கேர்ள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆகுறாங்க. பாட்டு, டான்ஸு, கேக் கட்டிங்னு பர்த்டே செலிப்ரேஷன் சிறப்பாக நடக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கலீகு குளிருதுன்னு பிளாங்கெட் கேட்கவும் பெட்டுக்கு அடியில் இருக்குன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. அதை எடுக்கிறதுக்காக இன்னொரு கலீக் போகிறாங்க. பெட்டை தூக்கி பார்த்துட்டு கலீக் ஷாக் ஆகி கத்துறாங்க. எங்கள் பாடியை தான் பார்த்துட்டாங்களோ நம்ம நினைப்போம். அதுதான் இல்லை. எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறப்ப டெட் பாடி கிடந்த இடத்துல ஒரு நாய்க்குட்டி மயங்கி கிடக்க. அது கலீக் கொண்டு வந்த பெட் டாக் தான். இதாண்டா சான்ஸ்னு ஹீரோ பக்கத்தில் பெட் கிளினிக் இருக்குன்னு சொல்லி கலீக்ஸை அனுப்பி வைக்கிறாரு. கலீக்ஸ் வந்ததுமே ஹீரோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனார்ல, அப்போவே பெட்டை தூக்கி விக்கியோட டெட் பாடியை வேற ஒரு ரூமுக்கு இழுத்துட்டு போயிருக்காரு.
அந்த கேப்பில் தான் நாய் உள்ளே போய் படுத்துருச்சு போல. அடுத்த சீனில் கேர்ள் ஃப்ரெண்டு தன்னோட ஃப்ரெண்டு ஸ்வேதாக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன பிரச்சனைனா, ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் நேற்று நைட்டு வீட்டுக்கு வந்து கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டு போனாராம். ஸ்வேதா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஹஸ்பண்ட்க்கு வேறு யார் கூடவும் அஃபேர் இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. ஹஸ்பண்டு தன்னை கொலை பண்ணிடுவாரோன்னு பயந்து எஸ்ஐ கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவனை சீக்கிரம் கண்டுபிடிச்சி உள்ள தள்ளுங்க சார்னு ஹீரோவும் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அவரோட ஃபோட்டோ எங்கன்னு எஸ்ஐ கேட்க ஸ்வேதா காமிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டு வேறு யாரும் இல்லை, விக்கி தான். ஃபோட்டோவை பார்த்த ஹீரோ இவனானு ஷாக் ஆகுறாரு. அப்போ இன்ஸ்பெக்டர் அங்கே வராரு. ஹீரோ வந்திருக்கதை பார்த்து எக்ஸைட் ஆன இன்ஸ்பெக்டர் என்ன விஷயம்னு கேட்குறாரு. விக்கியோட ஃபோட்டோவை கேர்ள் ஃப்ரெண்ட் காமிச்சு இவன் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது வேறையான இன்ஸ்பெக்டர் ஹீரோவை பார்க்க ஹீரோ திருன்னு முழிக்கிறாரு. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு. விக்கியை கொலையும் பண்ணிட்டு அவன் மேலேயே கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க வந்திருக்கே, நீ சரியான ஆள் தாயான்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, என் லைஃப்பில் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு எனக்கே புரியலைன்னு ஹீரோ சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கதை டானோட ஆளுங்க மறைஞ்சிருந்து வாட்ச் பண்ணுறாங்க. இன்ஸ்பெக்டரை ஃபாலோ பண்ண சொல்லி டான் தான் அனுப்பி வச்சிருக்காரு. இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட டீல் பேசி டான்க்கு எதிராக ஏதோ சதி பண்ணுற மாதிரி டானோட ஆளுங்க நினச்சிருக்காங்க. டான் கிட்ட இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நாளைக்கு 20 லட்சத்தை ரெடியாக வச்சுக்கன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் போகிறாரு. கேர்ள் ஃப்ரெண்டு இன்னைக்கு நைட்டு ஸ்வேதா கூட ஸ்டே பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாங்க. ஏன்னா விக்கியால் ஸ்வேதாக்கு ஆபத்து வந்துருமோன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் நினைக்கிறாங்க. அவன்லாம் இனிமேல் வரவே மாட்டான்னு ஹீரோ சொல்ல, அதை எப்படி சொல்கிறீங்கன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க. அதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்லன்னு சொல்லி ஹீரோ சமாளிக்கிறாரு. கேர்ள் ஃப்ரெண்டை ஸ்வேதாவோட வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு ஹீரோ அப்பார்ட்மெண்ட்டுக்கு திரும்பி வராரு. பணம் கொடுக்கலன்னா இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணிடுவாரு. விக்கியோட பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது, பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோ சோஃபாவில் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. கதவை திறந்து பார்த்தா இன்ஸ்பெக்டர். வீட்டில் ஒரு டெட் பாடியை வச்சுக்கிட்டு எப்படியா நிம்மதியாக தூங்கணும்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, எந்த பாடின்னு ஹீரோ கேட்குறாரு. டைம் வேஸ்ட் பண்ணாமல் கேஷ் எடுத்து வைன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லவும், எந்த கேஷ்னு ஹீரோ கேட்குறாரு. ரொம்ப நடிக்காதன்னு இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆகி பெட்ரூம்க்கு போய் பெட்டை தூக்கி பார்க்குறாரு. விக்கியோட டெட் பாடி அங்கே இல்லை. பாடி எங்கடான்னு இன்ஸ்பெக்டர் கேட்கவும், நீங்கள் ஏதோ கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் வீடு ஃபுல்லாக பாடியை தேட ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஹீரோ தான் ஏதோ ப்ளே பண்ணுறாருன்னு புரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்பெக்டர், நீ யாருன்னு காட்டிட்ட, இப்போ நான் யாருன்னு காட்டுறேன்னு கோவமாக கிளம்புறாரு. இன்ஸ்பெக்டர் ஹீரோவோட சட்டையை பிடிச்சி ஆர்கியூ பண்ணவும் என்ன பிரச்சனைன்னு கேட்டு அப்பார்ட்மெண்ட் ரெசிடென்ஸ் வந்துடுறாங்க. ஹீரோ ஒரு கிரிமினலை மறைச்சு வச்சிருக்கதாவும் அந்த கிரிமினல் இன்னும் அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போகலன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. சரி வாங்க சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கலான்னு அப்பார்ட்மெண்ட் ரெசிடென்ட் சொல்கிறாங்க. ஃபுட்டேஜை செக் பண்ணதில் விக்கி நைட்டு பைக் எடுத்துகிட்டு போனது ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீங்கள் சொன்ன கிரிமினல் கிளம்பி போயிட்டானேன்னு ஹீரோ சொல்கிறாரு. உண்மையை தெரிஞ்சுக்காம மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணாதீங்கன்னு ரெசிடென்ட்ஸு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. என் ஈகோவை ஹர்ட் பண்ணிட்டு உன்னை 24 மணி நேரத்தில் உள்ளே தள்ளுறேன் பாருன்னு இன்ஸ்பெக்டர் சேலஞ்ச் பண்ணுறாரு. காமன் மேனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், அவன் திருப்பி அடிக்க முடிவு பண்ணிட்டா நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு ஹீரோவும் பஞ்ச் டயலாக் பேசுகிறாரு. அடுத்த சீனில் கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீரோவை பார்க்க வராங்க. ஹீரோவோட ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றுறதுக்கு பணம் தேவைங்கனால கேர்ள் ஃப்ரெண்டு தன்னோட பிஸ்னஸில் கிடைச்ச கொஞ்சம் பணத்தை ஹீரோக்கு கொடுக்குறாங்க. ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. விக்கி வந்தது, விழுந்தது, இறந்தது எல்லாமே கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரிய வருது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரண்டர் ஆயின்னு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ல, அது என்னால் முடியாதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஏன்னா செய்யாத தப்புக்காக ஹீரோ ஜெயிலுக்கு போக விரும்பல. அதே நேரம் நடந்த தப்பை ஹீரோ மறைக்க நினைக்கிறத கேர்ள் ஃப்ரெண்டும் விரும்பல. நீ ஜெயிலுக்கு போனாலும் நான் உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு வரேன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. என்னை நம்பினா என் கூட இருன்னு ஹீரோ சொல்ல, உன்னோட பாவத்துக்கு எனக்கு பங்கு வேண்டான்னு கேர்ள் ஃப்ரெண்ட் அழுதுகிட்டே கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் இன்ஸ்பெக்டர் டானை பார்க்க வராரு. இந்தாங்க நீங்கள் கேட்ட ஃபோனு இன்ஸ்பெக்டர் கொடுக்க, இது ஏன் ஃபோனே இல்லையேன்னு டான் சொல்கிறாரு. விக்கியோட ஃபோனை தானே இன்ஸ்பெக்டர் கிட்ட ஹீரோ கொடுத்தாரு. டானோட ஃபோனு குப்பையாக போயிடுச்சுல. நீங்கள் சொன்ன விக்கி கிட்ட இந்த ஃபோன் தான் இருந்துச்சுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சும்மா நடிக்காதன்னு டான் சொல்கிறாரு. நீங்கள் அந்த செஃப் கூட டீல் பேசினதை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோன்னு டானோட ஆளுங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாங்க. என்னையவே ஃபாலோ பண்ணுறீங்களான்னு இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆகுறாரு. விக்கி எங்கன்னு டான் கேட்குறாரு. அவன் இருக்கானா செத்துட்டானான்னு எனக்கே தெரியலன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. ஹீரோ தான் இவரை கன்ஃபியூஸ் பண்ணி அனுப்பிட்டார்ல, 24 மணி நேரத்தில் உங்கள் ஃபோனோட வரேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் போகிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காரு. அப்போ மோனா ஹீரோக்கு கால் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினச்சி என் வாழ்க்கையே நரகமாயிடுச்சுன்னு ஹீரோ சொல்கிறாரு. நீங்கள் வரலைன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு மோனா காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் மோனாவை போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்தா பெட்ரூமில் பிஸ்னஸ் மேன் இறந்து கிடக்குறாரு. இவர் என்ன பண்ணீங்கன்னு ஹீரோ கேட்க, ஹார்ட் அட்டாக்னு மோனா சொல்கிறாங்க. பிஸ்னஸ் மேனோட பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் ஹெல்ப்புக்கு ஹீரோவை கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ஊர் ஃபுல்லாக பிஸ்னஸ் மேனோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபை மோனா தான் கொலை பண்ண மாதிரி பேசுகிறாங்களாம். அதனால் பிஸ்னஸ் மேனோட சாவுக்கும் பழி வந்துடும்னு மோனா நினைக்கிறாங்க. பாடியை டிஸ்போஸ் பண்ண ஹெல்ப் பண்ணால் உங்கள் டாக்குமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும்னு மோனா சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்கிறாரு.
பாடியை சாக்கில் போட்டு குவாரியில் டிஸ்போஸ் பண்ணிடலான்னு மோனா ஐடியா கொடுக்குறாங்க. இது ரொம்ப நாளாக யோசிச்சு வச்ச பிளான் மாதிரி இருக்கேன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அடுத்து ஹீரோவும் மோனாவும் பிஸ்னஸ்மேனோட பாடியை சாக்கில் போட்டு கட்டி காரில் வச்சுட்டு கிளம்புறாங்க. ஹீரோவும் மோனாவும் போகிறத பார்த்த டானோட ஆளுங்க பைக்கில் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் பாதி வழியிலேயே பெட்ரோல் இல்லாமல் நின்னுறாங்க. ஹீரோவும் மோனாவும் குவாரிக்கு வந்து சாக்கு மூட்டை இறக்குறாங்க. குவாரியோட குளத்துக்குள்ளே தூக்கி போடுறதுக்காக அங்கே நிறுத்தி இருந்த பரிசலில் உட்காந்து போகிறாங்க. மோனா அசைஞ்சுக்கிட்டே இருக்கவும் பரிசல் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. வாமிட் வர மாதிரி இருக்குன்னு மோனா சொல்ல, ஏதாவது குட் நியூஸ் இருக்கான்னு ஹீரோ கேட்குறாரு. என்னமோ கடலில் போயிட்டு இருக்கிற மாதிரி இது சீ சிக்னஸ்னு மோனா சொல்கிறாங்க. ஆழமான இடத்துக்கு போனதும் பாடியை சாக்கோட தூக்கி குளத்துக்குள்ளே போடுறாங்க. அடுத்து ஹீரோவும் மோனாவும் காரில் உட்காந்துருக்கிறப்ப மோனாவோட ஃபோன் ரிங் ஆகுது. ஆனால் ஃபோனு ஹீரோவோட பேண்ட் பாக்கெட்டில் இருக்குது. என் ஃபோன் எப்படி உங்கள் பாக்கெட்டில் இருக்குன்னு மோனா கேட்க, அதைத்தான் நானும் கேட்குறேன், உங்கள் ஃபோன் எப்படி ஏன் பாக்கெட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு ஹீரோ கேட்குறாரு. மோனாக்கு ஒரு ப்ரைவேட் நம்பர்லேருந்து கால் வருது. மோனா அதை அட்டன் பண்ணுறாங்க. யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஹீரோவும் மோனாவும் குவாரி குளத்துக்குள்ளே பாடியை டம்ப் பண்ணதை ஃபோட்டோஸ் எடுத்திருக்கான். அந்த ஃபோட்டோஸை மோனாக்கு அனுப்பி பிளாக்மெயில் பண்ணுறான். இப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சர் பிஸ்னஸ்மேனோட வீட்டில் தான் இருக்கான் போல். லாக்கரோட பின்ன சொல்லு, இல்லைன்னா ஃபோட்டோஸ் வைரல் ஆயிரும்னு ஸ்ட்ரேஞ்சர் மிரட்டுறான். சேவிங்ஸ் மொத்தமும் அதில் தானே இருக்குன்னு மோனா அதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. பின்ன சொல்லிடுங்க, இல்லைன்னா ஜெயிலுக்கு போயிடுவோன்னு ஹீரோ சொல்கிறாரு. வேறு வழி இல்லாமல் மோனா பின்ன சொல்லவும் ஸ்ட்ரேஞ்சர் காலை கட் பண்ணிட்டு லாக்கரை ஓப்பன் பண்ணுறான். இனிமேல் நம்ம சேஃப்னு ஹீரோ சொல்ல, என் ஃப்யூச்சர் பிளானே சொதப்பிடுச்சுன்னு மோனா புலம்புறாங்க. இப்போ டானோட ஆளுங்க பைக்கை உருட்டிக்கிட்டே வந்து ஹீரோவும் மோனாவும் காரில் உட்காந்துருக்கதை பார்க்குறாங்க. உடனே டானுக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் டானு அவங்க 2 பேரையும் தூக்கிட்டு வர சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோவையும் மோனாவையும் டானோட ஆளுங்க தூக்கிட்டு வந்து கட்டி போட்டிருக்காங்க. யார் அவங்கன்னு மோனா கேட்க, எனக்கு என்னமா தெரியும்னு ஹீரோ சொல்கிறாரு. டான் அங்கே வந்து என் ஃபோன் எங்க, விக்கி எங்கன்னு கேட்கவும் விக்கியை பற்றி இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு மோனா கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அந்த ஃபோன் எங்கன்னு ஹீரோ கிட்ட மோனா கேட்க, அதே தான் நானும் கேட்குறேன், விக்கி கிட்ட இருந்த ஃபோன் எங்கன்னு டான் கேட்குறாரு. டான் கேட்குறது அவரோட ஃபோனை பற்றி. அது விக்கி கிட்ட இருந்ததும் குப்பையில் விழுந்ததும் ஹீரோக்கே தெரியாத. ஃபோன் என் கைக்கு வந்தாகணும்னு டானும் சொல்கிறாரு. ஃபோனை என்கிட்ட கொடுன்னு மோனாவும் சொல்கிறாங்க. என்ன 3 பேர் சேர்ந்து என்னை முட்டாளாக்க பார்க்குறீங்களான்னு டான் கேட்க, நாங்கள் 2 பேர் தானே, 3வது ஆள் யாருன்னு ஹீரோ கேட்குறாரு. விக்கின்னு அதுக்கு டான் சொல்கிறாரு. ஆமாம், விக்கி எங்கன்னு மோனா கேட்க, விக்கி வீட்டுக்கு வந்தான், கடலை சாப்பிட்டான், வழுக்கி விழுந்தா செத்து போயிட்டான்னு ஹீரோ சொல்கிறாரு. விக்கி செத்துட்டானான்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. டெட் பாடி எங்கன்னு டான் கேட்குறப்ப ஹீரோவோட ஃபோனுக்கு கால் வருது. டானு கால் அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கரில் போடுறாரு. இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்டில் பார்ட்டி நடந்திருக்கும் போல. ஹீரோ செஞ்சு கொடுத்த பிரியாணி சூப்பர்னு செக்ரட்டரி சொல்கிறாரு. அப்பார்ட்மெண்ட் ரெசிடென்ட்ஸ் எல்லாரும் ஃபுல்லு கட்டுனாங்களாம். இதை கேட்ட டானு டெட் பாடியை வச்சே பிரியாணி போட்டியான்னு ஷாக் ஆகுறாரு. அப்போ ஹீரோ கட் அவுத்துட்டு டானோட ஆளுங்க கூட சண்டை போடுறாரு. மோனாவை கூட்டிகிட்டு டானோட காரை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அடுத்த சீனில் ஹீரோவும் மோனாவும் காரில் போகிறத பார்த்த இன்ஸ்பெக்டர் அவங்கள ஃபாலோ பண்ணுறாரு. டானோட ஆளுங்க 2 பேர் அவங்கள பைக்கில் ஃபாலோ பண்ணுறாங்க. போலீஸ் சேஸ் பண்ணிட்டு வராங்கன்னு மோனா சொல்ல, டானோட காரில் போகிறனால தான் போலீஸ் சேஸ் பண்ணுறாங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் சேஸ் பண்ணிக்கிட்டே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ காரை வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ரோட்டில் கிடந்த ஆணியால் கார் ஸ்கிட்டாகி கவுந்துருது. இதைத்தான் நம்ம ஓப்பனிங் சீனில் பார்த்தோம். இன்ஸ்பெக்டர் இறங்கி வந்து பார்க்குறாரு. மோனா அன்கான்ஷியஸாக இருக்காங்க. கவுந்து கிடக்கிற கார்லேருந்து ஹீரோ வெளியே வராரு. நானும் மோனாவும் சேர்ந்து உன்னை ட்ராப் பண்ண நினச்சோம், இப்போ நீயும் அவளும் சேர்ந்து எஸ்கேப் ஆகுறீங்களான்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. ட்விஸ்ட் என்னன்னா, பிஸ்னஸ்மேன் இறந்தது ஹார்ட் அட்டாக்னால இல்லை, என்ன நடந்துச்சுன்னு இப்போ தான் காட்டுறாங்க. விக்கி கூட அஃபேரில் இருந்தது மோனான்னு விக்கியோட ஒய்ஃபு ஸ்வேதாக்கு தெரிய வந்திருக்கு. மோனாவும் விக்கியும் ஒன்றா அந்த ஃபோட்டோஸை மோனாவோட ஃபோனுக்கு ஸ்வேதா அனுப்பியிருக்காங்க. என் ஹஸ்பண்டை விட்டு போயிடுன்னு மெசேஜும் அனுப்பியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸை பார்த்து ஷாக்கான பிஸ்னஸ் யாரடி விக்கின்னு கேட்டு மோனா கூட சண்டை போட்டிருக்காரு. எனக்கே துரோகம் பண்ணுறியான்னு பிஸ்னஸ்மேன் மோனாவோட கழுத்து நெரிச்சிருக்காரு. அப்போ மோனா ஃபோர்ஸாக தள்ளினால பிஸ்னஸ்மேனோட தலை செவுத்துல இடிச்சு இறந்து போயிருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்ச மோனா இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணிக்காங்க. கொலைப்பழியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பலியாடு வேணும்னு இன்ஸ்பெக்டர் ஐடியாவை கொடுத்துருக்காரு. மோனா ஹீரோவை கூப்பிட்டதும் அதுக்கு தான். கொலைப்பழியை ஹீரோ மேலே போட்டுட்டு லாக்கரில் இருக்கிற 4 கோடியை 50-50 எடுத்துக்கிறது தான் மோனாவும் இன்ஸ்பெக்டரும் போட்ட பிளானு. இப்போ இன்ஸ்பெக்டர் ஹீரோவை ஷூட் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாரு. நீ என் கையால் தான் சாகணும் போலேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு கன் எடுக்கிறாரு. ஹீரோவை எய்ம் பண்ணுறதுக்காக இன்ஸ்பெக்டர் 2 ஸ்டெப்பு பேக்கில் போகிறாரு. அப்போ அந்த பக்கமாக வந்த ஒரு ட்ரக்கு இன்ஸ்பெக்டர் அடித்து தூக்குது. அந்த ட்ரக்கை ஓட்டிகிட்டு வந்தது வேற யாரும் இல்லை, ஒரு சீனில் ஒரு வயசானவரோட பாக்கெட்லேருந்து மொத்த பணத்தையும் இன்ஸ்பெக்டர் எடுத்துக்கிட்டார்ல, அதே வயசானவர் தான் இப்போ குடிச்சிட்டு இன்ஸ்பெக்டரை இடிச்சது கூட தெரியாமல் போயிட்டுருக்காரு. எப்படியோ ஹீரோ எஸ்கேப்பு. இதே நேரம் டானோட ஆளுங்க பைக்கில் மெதுவாக வந்துட்டுருக்காங்க. அப்போ பேலன்ஸ் மிஸ் ஆகி டானோட ஆள் ரோடு ஓரமாக கிடக்கிற குப்பை மேலே விழுகிறான்.
குப்பையோட குப்பையாக கிடந்த டானோட ஃபோனு இவங்க கண்ணில் படுது. ஃபோன் இல்லாமல் டான் புலம்பிகிட்டு இருக்கனால இந்த ஃபோனில் அப்படி என்னதான் இருக்குன்னு டானோட ஆளுங்க பார்க்குறாங்க. அதில் டானு கண்ணாடி முன்னாடி நின்று லிப்ஸ்டிக் போட்டு பூ வச்சுக்கிட்டு லேடி கெட்டப்பில் நிற்கிற வீடியோ இருக்குது. இதை பார்த்த டானோட ஆளுங்க 20 லட்சம் கேட்டு டானையே பிளாக்மெயில் பண்ணுறாங்க. கிளைமேக்ஸில் ஹீரோ ரோட்டில் அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டரை உட்கார வைக்கிறாரு. விக்கியோட பாடி என்னதாண்டா பண்ணன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க இப்போ தான் ஹீரோ உண்மையை சொல்கிறாரு. ஹீரோ ஒன்றும் விக்கியோட பாடியை வச்சு பிரியாணிலாம் போடல. விக்கி போயிட்டான்னு இன்ஸ்பெக்டரை நம்ப வைக்கிறதுக்காக நைட்டு விக்கியோட பைக்கை எடுத்துகிட்டு அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியே போனது ஹீரோ தான். விக்கியோட தொப்பியை ஹீரோ போட்டிருந்தனாலையும் சிசிடிவியில் ஃபேஸ் தெரியாதனாலையும் இன்ஸ்பெக்டர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. அடுத்து விக்கியோட பாடியை அப்பார்ட்மெண்ட் மாடியில் கட்டி இந்த பெரிய ஹீலியம் பலூனில் கட்டி பலூனை பறக்க விட்டுட்டாரு. நீ சரியான ஆள் தான்னு சொல்லிக்கிட்டே இன்ஸ்பெக்டர் இறந்து போயிடுறாரு. இப்போ கேர்ள் ஃப்ரெண்டு கையில் க்ளவுஸை போட்டுட்டு ஒரு பேக்கோடு அங்கே வராங்க. இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, பிஸ்னஸ்மேனோட பாடியை ஹீரோ சாக்கில் கட்டுறதுக்கு முன்னாடி மோனா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்காங்க. அப்போ மோனாவோட ஃபோனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. நான் குவாரிக்கு வர லேட் ஆகும்னு இன்ஸ்பெக்டர் அனுப்பின வாய்ஸ் மெசேஜ் தான் அது. ஸோ இன்ஸ்பெக்டர் மோனாவும் சேர்ந்து இந்த கேஸில் தன்னை ட்ராப் பண்ண பார்க்குறாங்கன்னு அப்போவே ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன்னு ஹீரோ ஒரு பிளானை போட்டிருக்காரு. மோனாவோட ஃபோனு ஹீரோவோட பேண்ட் பாக்கெட்டில் இருந்ததுக்கும் இதுதான் காரணம். ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி ஹெல்ப் கேட்டிருக்காரு. ஹீரோவும் மோனாவும் காரில் இருந்தப்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கால் பண்ணி லாக்கரோட பின்னு கேட்டான்ல, அது வேற யாரும் இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட் தான். வாய்ஸை மாற்றி பேசி லாக்கரோட பின்னை தெரிஞ்சுக்கிட்டு 4 கோடி எடுத்திருக்காங்க. அதுதான் அந்த பேக்கில் இருக்கு. ஹீரோவும் கேர்ள் ஃப்ரெண்டும் அங்கேருந்து கிளம்புறாங்க. பிஸ்னஸ் மேன் கிட்டேருந்து எடுத்த பணத்தை யாருக்கும் தெரியாமல் ஆர்ஃபனேஜ் முன்னாடி ஹீரோ வச்சுட்டு போகிறாரு. அது இன்சார்ஜ் கைக்கு கிடைக்குது. இனிமேல் ஆர்ஃபனேஜ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஹீரோக்கும் பீச் சைட் ஹோட்டல் நடத்துறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஹீரோ ஹாப்பியாக குக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கேர்ள் ஃப்ரெண்ட் கூட உட்காந்து ரிலாக்ஸாக ட்ரிங்க் பண்ணுறப்ப மோனா கிட்டேருந்து கால் வரவும் ஹீரோ சிரிக்கிறாரு. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.